யூடியூப் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் இறைவணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 5 உணவில் சேர்க்கக்கூடிய 5 இயற்கை மூலிகை மணமூட்டிகள். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் அஜினோமோட்டோ இன்றைக்கி ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா, செயற்கை சுவையூட்டியது நாக்கில் இருக்க சுவை முட்டுகளை தூண்டப்படுது. இப்போ நிறைய ஹோட்டலில் நாங்கள் இயற்கையில் தான் சார் பண்ணணும்னு விரும்புகிறோம், ஆனால் இயற்கையாக செஞ்சால் அந்த சுவையும் மனமும் இருக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க இந்த 5 மணமூட்டிகளை இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த இயற்கையான இந்த 5 மணமூட்டிகளும் உணவில் சேர்க்கக்கூடிய மணமூட்டிகள், குறிப்பாக புலாவ் சாதம், பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி உணவுகளை சேர்க்கக்கூடிய இயற்கை மணமூட்டிகள் இந்த 5 தாவரங்கள். அதில் முதன்மையானது இந்த பூண்டு இலை. இந்த பூண்டு இலைன்றது பூண்டு செடியிலேருந்து வர்றது இலை இல்லைங்க, இயற்கையிலேயே இலைக்கு ஒரு இயற்கையிலே வளரக்கூடிய இந்த ஒரு பூண்டு இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவர இனம். இதை வந்து நம்ம வீடுகள் தோறும் வளர்க்கலாம். பூண்டுக்கு என்ன தன்மை இருக்கோ, பூண்டில் பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இந்த பூண்டு இலைக்கும் இருக்குது. பூண்டுக்கு என்ன தன்மை இருக்கோ அதே தான். இப்போ நம்ம மலையில் நம்ம பூண்டை வந்து நம்ம பகுதியில் வீடுகள் தோறும் வளர்க்க முடியல இல்லைங்களா? ஆனால் தொட்டியிலேயே இந்த பூண்டு செடியை, பூண்டு உள்ள கீழே வேர்லாம் இருக்காது, இலையில் இந்த பூண்டோடைய தன்மை இருக்குது இயற்கையிலே. இந்த பூண்டு இலையை நம்ம செய்யக்கூடிய பிரியாணி, மற்ற புலாவ் சாதம், இந்த மாதிரி இலைகளை பூண்டுக்கு மாட்டா இந்த இலைகளை பயன்படுத்தலாம். 5 பிரியாணி இலையில் இந்த பூண்டு இலை, அதே மாதிரி இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, பட்டை இலை, அது வரைக்கும் பாருங்கள். இதுவும் நம்மளுடைய சிதம்பரம் பகுதியிலே கிடைக்கிது. பட்டை இலை நம்மகிட்ட வரும்போது எப்படி இருக்கும், காஞ்சி பூசானம் பூத்து கூட வரும். அதில் அந்த வாசனையை தூக்கி கொடுக்காது. இயற்கையாக இந்த பச்சை இலையை நம்ம வீடுகளிலே வளர்க்கலாம், தொட்டியிலே வளர்க்கலாம். இங்கே நம்ம பகுதியில் வளர்த்து காட்டியிருக்கிறாங்க. இந்த மரமே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த பட்டை இலையை இயற்கையாக நீங்கள் தயார் பண்ணக்கூடிய ஹோட்டலில், வீடுகளில் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பூந்தாழைன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முகலாயர்கள் தயார் பண்ணக்கூடிய அந்த பிரியாணி வந்து மிகவும் சுவையாகவும் டேஸ்ட்டாக இருக்குது. சில பிரியாணி ஹோட்டலில் சொல்ல மாட்டாங்க, அது ஒரு ரகசிய ஃபார்முலாவே வச்சுருப்பாங்க. அதில் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பூந்தாழை. இந்த பூந்தாழை பிரியாணியில் போடக்கூடிய பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையான மணமூட்டியாக இருக்குது. இயற்கையான மனம், நல்ல வாசனை வரும். நீங்கள் பிரியாணி செஞ்சால் அந்த வாசனை, அந்த சூடோடு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மனம் வரும். அது இந்த பூந்தாழையில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த லெமன் கிராஸு, அதே மாதிரி நாட்டு புதினா இலை, இந்த 5ம் இயற்கையான உணவில் சேர்க்கக்கூடிய 5 இயற்கை உணவு மணமூட்டிகள். இதை நம்ம பகுதியில் வீடுகள் தோறும் இதை உருவாக்கிக்கலாம். அஜினோமோட்டோ, இந்த மாதிரி செயற்கையான டேஸ்டிஃபயர் இதை மாதிரி பயன்படுத்தாமல் தொட்டிகளில் வளர்த்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கலாம். வித்தியாசமான முறையில் இருக்கிறதுனால அவங்களும் இதில் இருக்க பாருங்கள். லெமன் கிராஸை இன்றைக்கி நம்ம பயன்படுத்த தெரியல. லெமன் கிராஸெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். எலுமிச்சை புல்லுன்னு பேருங்க, இதோருக்கு பாருங்கள். இந்த எலுமிச்சை புல் நல்ல, இப்போ இன்றைக்கி பர்மா, அதே மாதிரி அங்கோர் வாட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த பகுதி மக்கள் இதை நம்ம எப்படி இஞ்சி பூண்டை நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிறோமோ, உணவில் பயன்படுத்துகிற மாதிரி இந்த லெமன் கிராஸை அவங்க பயன்படுத்துகிறாங்க. லெமன் கிராஸ் டீ கூட பயன்படுத்தியிருக்கிறோம். நீங்கள் லெமன் கிராஸை நம்ம அந்த எக்ஸ்ட்ராக்டாக பிரியாணி செய்யும்பொழுது, செஞ்சு முடித்த பிறகு பிரியாணியை கிண்டுறதுக்கு முன்னாடி இந்த இலையை எடுத்து அந்த பிரியாணி மேலே தூவி விடுவாங்க, அந்த பட்டை கிராம்பு போடும்போது. அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இந்த இயற்கை 5 இயற்கை மணமூட்டிகளும் நம்ம சிதம்பரம் கோயில் ஐயாட்ட வாங்கி பயன்படுத்திங்க. நன்றி.